அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது பாடம் 6 சொற்செயலியல் அடுத்த பகுதி 6.4 ஒரு ஆவணத்தை பதிப்பித்தல். ஓகே, டாக்குமெண்ட்டை எப்படியெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. தட்டச்சு செய்த ஆவணத்தை பல்வேறு வகையில் பதிப்பிக்கலாம். பதிப்பித்தல் அப்படின்னா எடிட்டிங் வேலைகள் தான், திருத்தங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. தட்டச்சு செய்யும் பொழுது அல்லது தட்டச்சு செய்த பின்னர் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கவே கரெக்ஷன்ஸை பார்க்கலாம். அல்லது ஓவராலாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம தேவையானதை சேர்க்கறது, தேவையில்லாத நீக்கிறது, வேணுங்கிற திருத்தங்கள், சேஞ்சஸ், கரெக்ஷன்ஸ் எது வேணாலும் நம்ம பண்ண முடியும். தேவையானவற்றை சேர்க்க அல்லது நீக்க முடியும். இவ்வகையான திருத்தங்கள் செய்ய 2 வழிகள் உள்ளன. இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் அடிக்கடி கேட்பாங்க. பேக் ஸ்பேஸ், டெலிட். பேக் ஸ்பேஸ் பார்த்தா உங்கள் கீபோர்டில் இருக்கும். இது வந்து செருகும் புள்ளிக்கு இடது பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை அளிக்கும். இங்கே கவனிங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம். கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிறோம். நல்லா கவனிச்சிட்டிங்களா? இந்த இடத்துல இருக்கோம். இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கீ அழுத்துறேன் பாருங்க. எங்கே இருக்கிற எழுத்து அழிஞ்சிட்டு போகுது? என்னுடைய கர்சருக்கு முன்னாடி இடது பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை அழிச்சிட்டு போகும். லெஃப்ட் சைடு இருக்கிற எழுத்துக்களை அழிச்சிட்டு போகுது. இதே நான் டெலிட் அடிக்கிறேன் பாருங்க, பின்னாடி என்னுடைய கர்சர், அதாவது இந்த கர்சருக்கு பின்னாடி இருக்கிற எழுத்துக்கள் அழியும். டெலிட், பின்னாடி இருக்கிற எழுத்துக்கள் அழிஞ்சிட்டே இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? இது வந்து டெலிட் பொத்தான். காட்டி, அதாவது கர்சர், இந்த அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செருகுமடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செருகுமடத்துக்கு பின்னாடி உள்ள எழுத்துக்கள் தான் வந்து டெலிட். சரிங்களா? ஓகே. அடுத்தது, அப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். செருகும் புள்ளிக்கு இடது பக்கத்தில் லெஃப்ட் சைடு உள்ள எழுத்துக்களை அளிப்பது பேக் ஸ்பேஸ். செருகும் புள்ளிக்கு வலது பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை அளிக்கக்கூடியது டெலிட். இந்த இடது வலது கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். புதிய உரை ஆவணத்தின் இடையில் சேர்க்க முடியும். புதிய உரையை ஆவணத்தின் இடையில் சேர்க்க முடியும். ஒரு புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை, இப்போ உதாரணத்திற்கு இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 2க்கு நடுவில் இந்த ஹெச்சுக்கிட்ட நான் புதுசாக சேர்க்குறேன் பாருங்க, அது நகர்ந்துகிட்டே போகுது. ஸ்பேஸ் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி இது நகர்ந்துக்கிட்டே போகுது. இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு உரையை வந்து அந்த இடத்துல சேர்க்கறது அப்படின்னு பேர். அதில் என்ன வித்தியாசம்னு சொல்கிறாங்க, கவனிங்க. புதிய உரையை ஆவணத்தின் இடையில் சேர்க்க முடியும். வேண்டிய உரையை செருகுவதற்கு மற்றும் சேர்ப்பதற்கு செருகும் புள்ளியை வேண்டிய இடத்தில் வைத்து இன்சர்ட் பொத்தானை அழுத்தி பின் தட்டச்சு செய்தால் புதிய உரை சேர்க்கப்பட்டு ஏற்கனவே உள்ள உரை வலது பக்கத்தில் நகரும். இப்போ அப்படித்தான் நகர்ந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ அதனால் ஆல்ரெடி அது அப்படித்தான் இருக்குது. இப்போ பாரு, இந்த ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் அடிக்கிறேன், நகர்ந்துக்குது. இப்போ இன்செர்ட் பொத்தானை நான் இப்போ அழுத்துற கவனிங்க. இன்செர்ட் பொத்தானை அழுத்தினோம்னா இதில் இருக்கக்கூடிய இது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அதே ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது 2 முறைமை இருக்குது. இதில் வந்து என்ன முறைமை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த இடத்துல கேப்பு விட்டுட்டே போகிறது. நான் டைப் பண்ண இது நகர்ந்துக்கிட்டே போகிறது, அல்லது இங்கே இருக்கிற எழுத்து அழியிறது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற எழுத்து அழியிறது. இந்த மாதிரி தான் 2 விதமாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்குது, கவனிங்க. இன்செர்ட் பொத்தான், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலச்சிடல் முறைமை, இன்செர்ட் முறைமை. மேலச்சிடல் அப்படிங்கிறது டைப் ஓவர் மோடு. இன்செர்ட் முறைமைங்கிறது செருகல் முறைமை அப்படின்னு பேர். புரியுதுங்களா? இப்போ இன்செர்ட் முறைமையில் இருக்கிறதுனால தான், செருகல் முறைமையில் இருக்கிறதுனால தான் எழுத்து நகர்ந்துக்கிட்டே போகுது. இல்லை அப்படின்னா நம்ம புதிய உரையை சேர்க்கும் பொழுது இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அழிஞ்சிடும். அந்த ஹெச் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த எழுத்தெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன முறைமையில் இருக்குது? மேலச்சிடல், டைப் ஓவர் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா பாருங்க, இங்கே இன்செர்ட் இருக்குங்களா, இன்செர்ட் மோடில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்த வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நிலைமை பட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ் பார், எந்த பேஜ்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல இன்செர்ட் அப்படிங்கிற வேர்டு வருது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைப் பண்ணுறது இன்செர்ட் மோடில் இருக்கா, மேல் அச்சிடல் மோடில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ரைட். இதே வந்து மேல் அச்சிடல் முறைமையில் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஓவர் அப்படின்னு வந்துடும். டைப் ஓவர் மோட் அப்படின்னு மாறிடும். இந்த இடத்துல ஓவர்னு இருக்கும். அப்போ என்ன ஆகணும், இங்கே இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இதை பார்த்துங்க. அப்போ ஒரு மோடுலேருந்து இன்னொரு மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்செர்ட் மோட்லேருந்து டைப் ஓவர் மோட், டைப் ஓவர் மோடுலேருந்து இன்செர்ட் மோடு அப்படி மாறிக்கலாம். அதுக்கு எதை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இன்செர்ட் பொத்தானையை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட். உரையை தேர்ந்தெடுக்க, நகர்த்த மற்றும் நகலெடுக்க. உரையை தேர்ந்தெடுக்க, புரியுதுங்களா, நகர்த்த மற்றும் நகலெடுத்த. ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, நகர்த்துறது, காப்பி பண்ணுறது. ஓகே, இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெட்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உரையை தேர்ந்தெடுக்க. உரையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறது. என்ன சொல்கிறான்னு கவனிங்க. சொற்செயலில் உள்ள உரையை
இப்போ வந்து அதாவது ஒரு கட் பண்ணணும், காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும், எந்த சேஞ்சஸ் பண்ணினாலும் முதல்ல அந்த வேர்டை நாம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா, சொற்செயல் உரையை நகலெடுக்க, நகர்த்த, வடிவூட்டல் செய்ய, அதாவது போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், எழுத்து மாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்றது, டிசைனிங், ஃபார்மேட்டிங் பண்றது போன்ற செயல்களை செய்ய உரையை தேர்வு செய்ய வேண்டும். இரு முறைகளில் உரையை தேர்வு செய்யலாம். உரைனா எழுத்து, டெக்ஸ்ட். ஓகே. தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்வு செய்யறது, வெவ்வேறு இடங்களில் உள்ள உரை. இப்போ இந்த பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அப்படி இப்படியே இப்போ இங்கிருந்து இப்படியே நான் தொடர்ச்சியா தேர்வு செஞ்சுட்டு வரேன். அதுக்கு பதிலாக இங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த கொண்டு செலவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிடணும். இது வேற இடம், இது வேற இடம். அந்த மாதிரி இருக்கிறத எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்வு செய்ய உரையின் தொடக்கத்தில் செருகும் புள்ளியை கொண்டு செல்ல வேண்டும். இங்கதானே ஸ்டார்ட் பண்றோம். இந்த இடத்துல நம்மளுடைய கர்சரை கொண்டு அந்த செருகும் புள்ளியை நகர்த்தணும். அப்புறம் ஷிஃப்ட் பொத்தானை அழுத்தியவாறு, சுட்டியை அழுத்தியவாறு தேவையான உரையை தேர்வு செய்ய வேண்டும். அப்புறம் தேர்வு செய்யப்பட்ட பின் ஷிஃப்ட் பொத்தானை அழுத்துவதை விட்டுவிடவும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட உரை அனைத்து செயல்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ இங்கே தான் நான் செருகும் இடத்தை எஃப் கிட்ட வச்சுட்டேன். ஷிஃப்ட்டை கீபோர்டில் அழுத்திட்டேன். இப்போ பாருங்க, மவுஸில் நகர்த்துறேன் பாருங்க, இப்படியே தொடர்ந்து வரலாம். சரிங்களா? விட்டு விட்டு செய்யணும்னா அப்படி பண்ண முடியாது. இதை செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ கண்ட்ரோல் அழுத்திக்கணும். ஷிஃப்ட்டுக்கு பதிலாக இங்கே செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலை கை நான் எடுக்கவே இல்லை, இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்படி தொடர்ந்து அப்படின்னா இப்படி ஷிஃப்ட், இங்கே கொஞ்சம் அப்படின்னா கண்ட்ரோல் பொத்தானை அழுத்திக்கணும். ஏரோஸ்கியை கூட பயன்படுத்திக்கலாம் மவுஸுக்கு பதிலாக. ஷிஃப்ட் ப்ளஸ் ஏரோ, அதே மாதிரி கண்ட்ரோலும் பயன்படுத்தி ஏரோ கீயை கூட நம்ம பயன்படுத்த முடியும். மவுஸ் ஈஸியாக இருக்கும். ரைட்டா சார்? நெக்ஸ்ட் அதான் இங்கே சொல்கிறாங்க. வெவ்வேறு இடங்களில் உள்ள உரையை தேர்வு செய்ய, வெவ்வேறு இடங்களில் உள்ள உரையை தேர்வு செய்யணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல செருகும் புள்ளி அந்த இடத்துக்கு வழக்கம் போல கொண்டு செல்லணும். செருகும் புள்ளி அந்த இடத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தொடக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பொத்தானை அழுத்தியவாறு தேவையான உரையை சுட்டிய மவுஸை, சுட்டினா மவுஸ், இப்போ நான் காட்டுன்னு பாருங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு உரையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு. அது போக உரையை தேர்ந்தெடுப்பதற்கான பல்வேறு வழிகள். சுட்டியின் மூலம் உரையை தேர்ந்தெடுத்தல். சரிங்களா? சுட்டியின் மூலம் உரையை தேர்ந்தெடுத்தல். அடுத்தது விசைப்பலகையின் மூலம் உரையை தேர்ந்தெடுத்தல். 2 இருக்கு. செருகுமுறையை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரையின் தொடக்கத்தில் வைக்க வேண்டும். சுட்டலின் இடது பொத்தானை அழித்து பிடித்தவாறு உரையின் மீது நகர்த்த வேண்டும். உரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் பொத்தானை விட்டுவிடும். அப்போ உரையை தேர்வு செய்யக்கூடிய வழிமுறைகள் கேட்டால் இது எல்லாமே நம்ம எழுதணும். இதில் பார்த்துட்டிங்கன்னா சுட்டலின் மூலம், அதாவது சுட்டலி, சுட்டி எல்லாம் ஒன்று, மவுஸ். அப்புறம் விசைப்பலகை மூலம், இது ஒன்று சொல்கிறாங்க. இதை கவனிச்சுக்குங்க. உரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் பொத்தானை விட்டுவிட வேண்டும் இந்த இடத்துல. ஓகே. விசைப்பலகை மூலம் முறையை தேர்ந்தெடுத்தல். செருகும் புள்ளியை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இடத்துல வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பொத்தான் அழுத்தி நகர்வு பொத்தான்கள். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அது 2 விஷயம் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஷிஃப்ட் பொத்தான் அழுத்தி சுட்டினா, இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க, இங்கேயே பார்த்துக்கலாம். இதுதான் மவுஸ், நான் இங்கே வச்சுக்கிறேன். முதல் பொத்தான், மவுஸினுடைய இடது பொத்தான், முதல் பொத்தான் அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்துட்டே வர, எல்லாம் செலக்ட் ஆகிட்டே வருது. இப்போ நான் விரலை எடுத்துடுறேன், அவ்வளோதான். சப்போஸ் வேற எங்கேயாச்சும் கிளிக் பண்ணால் அந்த செலெக்ஷன் போயிடும். இப்போ பாருங்க, இழுத்துட்டே வரேன், இதோட விட்டுறேன் நான், போதும். இதுதான் வந்து செலெக்ஷன். இதே கீபோர்டில் பண்ணால் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பொத்தான கீயை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஏரோ கீ, ரைட்டில் போகிற ஏரோ கீ, கீழே வர ஏரோ கீ வந்தால் கீழே, ரைட்டில் போகிற ஏரோ கீனா ரைட்டில், இப்படி. புரியுதுங்களா? 2 வழியில் நம்ம தேர்வு செஞ்சுட்டு வேண்டாம்னா விட்டுறது. இப்போ எதுக்கு தேர்வு செய்கிறோம்? இப்போ இந்த தேர்வு செஞ்சு நான் டெலிட் பண்ணுன்னு வைங்க, டெலிட் ஆயிரும். போல்டு பண்ணால் போல்டு ஆயிரும். இட்டாலிக் பண்ணால் இட்டாலிக் ஆகும். அண்டர்லைன் பண்ணால் அண்டர்லைன் ஆகும். அதான் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுற, வேற ஒன்றும் இல்லை. ஃபாண்ட்டை மாத்திரம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் தானே அந்த சேஞ்சஸ் நம்ம அதை வச்சு செய்ய முடியும். அதுக்காக சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் விசைப்பலகை வரைக்கும். குறுக்கு வழிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உரை எளிதாகவும் விரைவாகவும் தேர்வு செய்ய சொல்லின் மீது 2 முறை கிளிக் செய்யணும். இப்போ இந்த இடம்ல தான் சொல்லணும், இந்த இடத்துல 2 முறை கிளிக் செய்யணுங்கிறாங்க. இந்த சொல்லின் மீது 2 முறை கிளிக் செய்தால் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வச்சு இந்த சொல்லின் மீது ஒரு 2 முறை அப்படி கிளிக் பண்ணால் அந்த வேர்டு செலக்ட் ஆகிக்குது. லைட்டாக கிளிக் பண்ணால் அந்த வேர்டு செலக்ட் ஆகிக்குது, அதை சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து கண்ட்ரோல் ஏ. இது ரொம்ப எளிமையானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமாண்ட். இப்போ கர்சர் இங்கே வச்சிருக்கிறேன் நான். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ, கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் ஏங்கிற பட்டனையும் அழுத்துறேன். ஓகேங்க, கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் ஏங்கிற பட்டனையும் அழுத்துறேன். பாருங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுச்சு. கண்ட்ரோல் ஏன்னு என்னது, ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் பண்ணிடுச்சு. கண்ட்ரோல் ஏங்கிறது ஃபுல்லாக முழு ஆவணத்தையும் தேர்வு செய்வதற்கு, கண்ட்ரோல் ஏ. ஓகே,
ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை லைன் பண்ணு. அடுத்தது உரையை நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தல். உரையை நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தல். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உரையை நகர்த்தல் மற்றும் நகலெடுத்தல் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரே நிமிஷம். இப்போ நகர்த்துதல் அப்படின்னா கட் பண்றது, உரையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துறது. நகர்த்த வேண்டிய உரையை முதல்ல தேர்வு செய்யணும், எதை மூவ் பண்ணணுமோ அந்த உரையை. உதாரணத்திற்கு இந்த எழுத்துன்னு வைங்க, இதை முதல்ல இப்படி செலக்ட் பண்ணணும், அதை சொல்றாங்க. அப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ், அல்லது கட் பண்ற இந்த சிஸ்டர் சிம்பிள் போட்டிருக்கிற ஒரு பனிக்குறி ஐகான், அல்லது எடிட் மெனுல கட். இதெல்லாமே எடிட்டிங் வேலைகள். அப்போ எடிட்டிங் வேலைகள்லாம் எப்படி இருக்கும்? எடிட்ல, அதாவது கட்டு காப்பி பேஸ்ட் எல்லாம் எடிட்டிங் வேலைகள்னு சொன்னோம். அப்போ இதெல்லாம் வந்து எந்த மெனுவில் இருக்கும்? எடிட் மெனுவில் தான் இருக்கும். எப்படி ஃபைல் ஓப்பன், சேவ், க்ளோஸ் இதெல்லாம் ஃபைல் மெனுவில் இருந்துச்சோ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கட்டு காப்பி பேஸ்ட் இதெல்லாம் வந்து எடிட் மெனுவில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. மூல இடத்திலிருந்து உரை நீக்கப்பட்டு பிடிப்பலகையில் சேர்க்கப்படும். மூல இடத்திலிருந்து மெயின் சோர்ஸ்லேருந்து அது நீக்கப்பட்டுரும். எங்கேருந்து மூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கிற தகவல் எடுத்துடுறோம். பிடிப்பலகையில் கிளிப் போர்டில் டெம்பரரியே இருக்கும். நாம் எங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிக்கும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? Ctrl+V. அடுத்தது எடிட் பேஸ்ட். எடிட் மெனுவில் பேஸ்ட் அல்லது பேஸ்ட் பனிக்குறி. இந்த பாருங்க, ஒரு பேப்பரில் ஒரு பேப்பர் ஒட்டின மாதிரி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிற பேஸ்ட் பனிக்குறி. ஓகேங்களா? இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் சொல்றது இதில். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இப்போ கவனிங்க. இப்போ இந்த அறிவியல் இருக்குது, இது வேண்டான்னு நான் நினைக்கிறேன், வேற இடத்துல கொண்டு போகலாம். இது வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் சிம்பிள் எங்கே இருக்கு? இந்த வேறு மவுஸ், இந்த இது பார்த்தீங்களா, மவுஸ் இங்கே வச்சிங்கன்னாவே அதே சொல்லும் பாருங்க. கட், இதையும் கிளிக் பண்ணலாம். எடிட் மெனுவில் போய் கட், இதையும் கிளிக் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் எக்ஸை அழுத்தலாம் கீபோர்டு மூலியமாவும். சரியா? நான் மெனுவில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டேன், அங்கே கட் ஆயிடுச்சு. இப்போ கர்சர் இங்கே வைக்கிறேன் கடைசியில். இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பாருங்க, இந்த பேப்பர் வெட்டின மாதிரி சிம்பிள் இங்கே இருக்கும், இங்கே இருக்குது பாருங்க. இதையும் பண்ணலாம். அதே மாதிரி எடிட்ல பேஸ்ட் அல்லது Ctrl+V இதையும் செய்யலாம். இப்போ நான் பேஸ்ட் இங்கே செய்கிறேன். ஓகே, இங்கே கட் பண்ணது இங்கே ஒன்று வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல அது இல்லை, இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இது கட் பேஸ்ட். இதே அப்படியே காப்பி பேஸ்ட் பாருங்க. இந்த கணினி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே காப்பி பண்ணுறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? காப்பிங்கிறது இது, அல்லது எடிட்ல காப்பி கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொண்டு வந்து மவுஸ் கர்சரை வச்சுட்டேன், ஸ்பேஸ் நவுத்துறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணல. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கூட பண்ணலாம், இதுலேயுமே இருக்கும். புரியுதுங்களா? அங்கே இருக்குது பாருங்க பேஸ்ட். இப்படி கூட செய்யலாம், கட் காப்பி பேஸ்ட். இப்படியும் மவுஸை சுற்றினுடைய ரைட் பொத்தான், வலது பொத்தான கிளிக் பண்ணாலும் வரும். பேஸ்ட் ஆயிடுச்சுங்களா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்கு பேர் காப்பி பேஸ்ட். கட்டுனா இங்கிருந்து நகர்த்திடுறது. ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? இப்போ எத்தனை வேலைகள் இது எளிமையாக செய்யலாம்ல இதை பயன்படுத்தி. ரைட். அப்போ Ctrl+X, கட் பனிக்குறி, எடிட் கட். கட் பண்ணுறது, கட் பண்ண இடத்துல இருந்து பேஸ்ட் பண்ணுற இடம் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறோம். கட் பண்ண இடத்துல சோர்ஸ் ஃபைலு அந்த மூல இடத்துல இருக்கக்கூடிய உரை நீக்கப்பட்டுரும், அங்கே இருக்காது. ஏன்னா நம்ம நகர்த்திடுறோம்ல, அது கட் பண்ணிடுறோம்ல அது. ஆனால் காப்பியில் நகலெடுக்க வேண்டிய உரையை முதல்ல தேர்வு செய்யணும். இது மெயின் பாயிண்ட்டு. Ctrl+C அல்லது காப்பி பனிக்குறி அல்லது எடிட் காப்பியை தேர்வு செய்யணும். அது வந்து பிடிபலகையில் இருக்கும் அப்போதைக்கு, தற்காலிகமா எங்கே நம்ம கொண்டு போய் நகலெடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கர்சரை வைக்கிறோம். அந்த இடத்துல அம்புக்குறியை வச்சுக்கிட்டு Ctrl+V அல்லது பேஸ்ட் பனிக்குறி அல்லது எடிட் பேஸ்ட் அழுத்தணும்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆயிரும். அப்போ மூலக்கோப்பு அந்த இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம டைப் பண்ண இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கேயும் இருக்கும், பேஸ்ட் பண்ண இடத்துல இருக்கும். காரணம் இதுக்கு பேர் காப்பி பேஸ்ட், நகல் எடுத்தல். கட்டுனா தான் அங்கிருந்து மூவ் ஆயிரும். ஓகே, இதுக்கான குறுக்கு வழிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கட் அப்படின்னா நீக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை நீக்கிறோம், இதுக்கு பேரு. பனிக்குறி பயன்படுத்தலாம், குறுக்கு வழியும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதெல்லாம் குறுக்கு வழிகள். எடிட் பேஸ்ட் ஐக்கான், அதுக்கு பதிலாக இது குறுக்கு வழி. ஓகே, அதாவது சரி, அந்த கட்டளைக்கு பதிலாக இது குறுக்கு வழி. பனிக்குறி கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க இப்போ எடிட் மெனுவில் போய் கட்டுன்னு சூஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக இந்த பனிக்குறி கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது Ctrl+X கீபோர்டில் அழுத்திக்கலாம். காப்பி பண்றதுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை நகல் எடுப்பதற்கு இந்த பனிக்குறி அல்லது இந்த சாவி.
கீபோர்டில் கண்ட்ரோலுங்கிற பொத்தானே கீபோர்ட்லேயே CTRLனு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு சிங்கிற இந்த ஆல்பபெட் லெட்டர் அழுத்தணும். ப்ளஸ் தேவையில்லை, ரெண்டையும் சேர்த்து அழுத்தணுங்கிறதுக்கு தான் நடுவில் போட்டிருக்கிற ப்ளஸ். புரிஞ்சிச்சா? ரைட். பேஸ்ட் ஒட்டுறதுக்கு எங்கே கொண்டு போய் ஒட்டணுமோ அங்கே வச்சு Ctrl+V அல்லது பேஸ்ட் ஐக்கான். அடுத்து அன்டு, செய்வதை தவிர்க்கிறது. அன்டு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க. இப்போ நான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கடைசி இந்த சேஞ்சஸ் பண்ணேன். இப்போ எடிட்டில் போய் நான் அன்டு கொடுத்துட்டுன்னு வைங்க, கடைசியாக பண்ண சேஞ்சஸ் ரிட்டர்ன் ஆயிடுது. இந்த இடத்துல கணினி பயன்பாடுகளை பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா? கடைசியாக செய்வதை தவிர்ப்பது, அதுதான் அன்டுங்கிறது. எடிட்டில் அன்டு அல்லது Ctrl+Z அல்லது Ctrl+Z ஷார்ட்கட் கீ, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே. பேஸ்ட் ஸ்பெஷல். ஓகேங்களா? பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயனர் நகர்த்த அல்லது தகவலை நகலெடுக்கும் பொழுது பேஸ்ட் தான் முழு தகவல் அப்படியே ஒட்டுறோம்ல, அதுலேயும் ஸ்பெஷலாக ஒன்று இருக்கு. பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன செய்யும்னா, நகர்த்த அல்லது நகலெடுக்க வேண்டிய உரையை தேர்வு செய்வதுவின் அது எங்கு தோன்ற வேண்டுமோ அந்த இடத்துக்கு செருகும்புள்ளியை கொண்டு சென்று, அதே மெனுவில் தான், எடிட் மெனுவில் தான் இருக்கு. இந்த பட்டி சொல்றோம்ல இந்த மாதிரி, அந்த இதில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் அது எடிட் மெனுவில் பேஸ்ட் ஸ்பெஷல், எடிட்ல போய் பேஸ்ட் ஸ்பெஷல் அல்லது Ctrl+Shift+V, வெறும் Ctrl+Vனா ஆர்டினரி பேஸ்ட், Ctrl+Shift+V அல்லது Alt+E+S, அண்டர்லைன் திஸ் வேர்ட், கிளிக் செய்தால் படம் 6.17 உள்ளது போல் பேஸ்ட் உரையாடல் பெட்டி தோன்றும். இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதுல ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டப்பட வேண்டிய உரையின் மூலம் மற்றும் வடிவூட்டலுக்கு ஏற்றவாறு பேஸ்ட் ஸ்பெஷல் பட்டியல் தோற்றம் மாறும். பேஸ்ட் ஸ்பெஷல் உரையாடல் பெட்டியிலிருந்து DDE அண்டர்லைன் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் லிங்கை தேர்வு செய்ய வேண்டும். தேவையான பயன்பாட்டை தேர்ந்தெடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். ஆவணத்தில் நகலெடுத்து ஒட்டப்பட்ட தரவானது மூல ஆவணத்திற்கும் நகலெடுத்துப்பட்ட ஒட்டப்பட்ட ஆவணத்திற்கும் இணைப்பாக லிங்க் செயல்படும். இங்கிருந்து நீங்க பேஸ்ட் காப்பி பண்ணி கொண்டு வர்றது வேறொரு டாக்குமெண்ட்ல வேறொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும் பொழுது இதனுடைய லிங்க் அங்க இருக்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? லிங்காக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னு வைங்க, இங்க தானே காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ண இடத்துல, அதாவது மெயின் இடத்துல, சோர்ஸ் முக்கியமான இடத்துல, நம்ம இருந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ண இடத்துலயும் மாறும். புரியுதுங்களா? லிங்க். அதனால இத பேஸ்ட் ஸ்பெஷல் வேலை. ஓகே. இதுல பாருங்க குறிப்பு, இதை நோட் பண்ணிக்கங்க. DDE செயல்நுட்பம் கொண்டு மூலத்தரவை இலக்கில் ஒட்டும் பொழுது, மூலத்தரவுனா சோர்ஸ், இங்கிருந்து டெஸ்டினேஷன், நம்ம எந்த இடத்துல டார்கெட், நம்ம எந்த இடத்துல ஒட்டுறோமோ அந்த இடம் தான் இலக்குன்னு சொல்றது. ஒட்டும் பொழுது, ஒட்டுறதுன்னா பேஸ்ட், கம் போட்டு ஒட்டுறோம்ல, பேஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த இணைப்பு லைவ் நகலாக ஒட்டப்படுகிறது. அதாவது மூல உரையில் ஏதேனும் மூல உரையில் நீங்க காப்பி பண்ண இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அது இலக்க உரையிலையும் பிரதிபலிக்கும், டெஸ்டினேஷன்லையும் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். அடுத்தது இதெல்லாம் நம்ம உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லும் போது இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். ரைட்டர் உதவி அமைப்பு. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல பல்வேறு விதமான உதவிகள் இருக்கு. ரைட்டர்ல இப்போ உதாரணத்துக்கு இங்க போனீங்கன்னா இங்க ஹெல்ப்னே மெனு இருக்கு. புரியுங்களா? நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கூட கொடுத்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ஹெல்ப் F1 தான் ஷார்ட்கட் கீ ஹெல்ப்புக்கு. இதை கிளிக் பண்ணி கூட நம்ம இந்த ஓப்பன் ஆஃபீஸ் சைட்டில் ஏதாவது கமெண்ட்ஸை பற்றியான ஒரு எக்ஸ்பிளனேஷன், விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இது பாருங்க, இத்தனை இருக்கு. எரர் ரிப்போர்ட் டூல், இதை கிளிக் பண்ணோம்னா அதை பற்றி சொல்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ், அதில் டெக்ஸ்ட்டு, என்ட்ரிங் டெக்ஸ்ட்டு. புரியுதுங்களா? இதில் பாருங்க அப்படி டீட்டெயிலாக இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம ஹெல்ப் கூட நம்ம இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹெல்ப் தேர்வு செஞ்சோம்னா உதவித்திரை இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் கீ F1 அல்லது பட்டியல மெனு பார்ல ஹெல்ப். ஓகே, இப்படி வருது. ஓப்பன் ஆஃபீஸ் ஹெல்ப் F1, வாட் இஸ் திஸ் சப்போர்ட், ஒவ்வொன்றும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கருவி குறிப்புகள், டூல் டிப்ஸ், நீட்டிக்கப்பட்ட குறிப்பு, எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் எல்லாம் என்னென்ன. உதவி முகவர், இது ஒரு முக்கியமான. ஹெல்ப் ஏஜென்ட் செயல்படுத்துறது. இதை டூல்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல ஓப்பன் ஆஃபீஸுங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். புரியுதுங்களா? டூல்ஸ்ல போய் ஆஃபீஸில் போய் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்க ஆப்ஷன்ஸில் ஓப்பன் ஆஃபீஸ் என்பதை கிளிக் செய்யணுங்கிறாங்க. அதாவது இந்த மெனுவில் பார்த்துட்டிங்கன்னா டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் ஆஃபீஸ் இங்கே நம்ம போனோம்னா இங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் என்னாச்சு இருக்கா, இன்டர்நெட், ஆஃபீஸ் ஸ்பேஸு, வெப்பு, ரைட்டர், ஓகே, ஜென்ரல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மேலும் விரிவான விளக்கத்திற்கு
ஹெல்ப் அண்ட் வாட் இஸ் திஸ் தேர்வு செய்ய வேண்டும். கூடுதலான உதவி தேவைப்படும் பொழுது உதவி பணிக்குறியின் மேலே சுட்டெளி வைத்தால். இதெல்லாமே அந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்குள்ள நிறையா இந்த ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இதில் போனாலும் நம்மளுக்கு வரும். எக்ஸ்டெண்டட் டிப்ஸ், ஹெல்ப் ஏஜென்ட். புரியுதுங்களா? இதையெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இதுதான் ஸ்டார் ஆஃபீஸ் ஹெல்ப். இதில் போயிட்டு நம்மளுடைய வசதி நம்ம ஹெல்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் கவனிங்க. இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அதில் நம்ம எப்படி திறந்து டைப் பண்ணுறது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உரை மற்றும் பத்தி வடிவூட்டல். அடுத்த இந்த டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும்.